பணியில் மாட்டுத் தொழுவத்தில் உதித்த உத்தமனின் உயிர் வருகை கிறிஸ்மஸ். மரியின் விசுவாசம் எனக்கு வியப்பின் விஸ்வரூபம். ஒரு விந்தை மனிதனை கந்தை துணியில் பொதித்த புனிதத்தின் புதுவரவு கிறிஸ்மஸ். மாட்டுத் தொழுவத்தில் மாடடை கொட்டையில் இடையர்கள் என கடையனின் பட்டியலிட்டவர்களை முதலாமானவன் என முழுதாய் அங்கீகரித்த அரசியலின் அரிச்சுவடி இந்த கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் பல சரித்திர நிகழ்வுகளை சத்தமில்லாமல் சாதனையாக்கியது. ஞானிகளுக்கு வழிகாட்டிய விண்மீன், இடையர்களுக்கு முதலில் கிறிஸ்து பிறப்பை அறிவித்த வானதூதன், மாடடைக்குடியில் பிறந்த மாபெரும் அதிசயம் இந்த கிறிஸ்மஸ். பிஞ்சி பாதங்கள் தஞ்சமாகும் நம் நெஞ்சில் இயேசுவின் வருகையை அர்த்தமுள்ளதாயாக்கினாள். எப்படி கிறிஸ்மஸ் மரத்தின் கிளைகளை அலங்கரிக்கும் அவசரத்தில் மேதக ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்கள் மனித நேயர் ஆயருக்கு மகத்தான வரவேற்பு என்பது காத்திருந்து பெற்ற பொக்கிஷத்தின் பூரிப்பு. 4 ஆண்டுகளாய் தவமிருந்து கிடைக்கப்பெற்ற பூபாலத்தின் பூரிப்பு நமது ஆயர். எளிதாய் கிடைக்கப் பெறுவதை விட அரிதாய் கிடைக்கப் பெறுவது ஒரு வரம். ஆம், இவர் வரவாங்கி வந்த வசந்தத்தின் விடியல். புதிய விடியலுக்கு பூபாலம் பாட வெளிச்ச சூரியன் வீதி உலா வரும் நேரம்தான் நமது மேதக ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களின் வருகை. இவரின் வருகை மழைமேகம் கண்ட மயிலின் நடனம், மாலை நேரத்து குயில்களின் கானம், ஆண்டவனின் அதிசயத்தை அள்ளி பருகும் பானம். இவரை வரவேற்று ஆசி பெறுவதில் நாம் பெருவகை கொள்ளுவோம். இந்நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்த வேலூர், திருவண்ணாமலை சமூக சேவை சங்கங்களின் இயக்குனர் தந்தை பேரருட் திரு ஜேம்ஸ் அவர்கள் மூலம் கிறிஸ்மஸ் பெருவிழாவை சிறப்பிப்போம். நலத்திட்டங்களை பெற்று மகிழ்வோம். முதலில் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, கடலை கலக்கி அலையை உண்டாக்குபவரும் மரங்களை அசைத்து காற்றை உருவாக்குபவரும் நம் இறைவன். நாம் இயங்குவதும் இருப்பதும் அவராலே. ஆம், பாலன் இயேசு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்கவும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இனிதே நடைபெறவும் இறையருளை வேண்டி நிற்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நாம் அனைவரும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. மரியா புறப்பட்டு யூதய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலுள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்தூரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது வாழ்வு வழங்கும் கிறிஸ்துவின் இன்றைய நற்செய்தி. ஜெபம். யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் நம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் இறைவன் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அந்த பேரன்பால் இறைவன் நமக்கு நல்லதொரு ஆயர் தந்தையை தந்திருக்கிறார். யூதேய நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலரை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடத்தே தோன்றுவார் என்று உம் வார்த்தை கூறுவது போல, எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் இயேசுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம்.
நீர் கொடுத்த நேசமிகு ஆயர் தந்தைக்காக நன்றி இறைவா. நன்றி எங்கள் தகப்பனே. உம் பிறப்பை கொண்டாடி மகிழும் இந்நன்னாளில் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கும் எங்கள் நேசமிகு ஆயர் மேதகு முனைவர் அம்ரோஸ் பிச்சைமுத்து ஆண்டகை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆசிர்வதியும் எம் இறைவா. ஆயர் தந்தைக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்தருளும். ஆயர் தந்தை ஏறெடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நீர் உடன் இருந்து வழிநடத்தும். அன்னை மரியாளின் அருளும் தூய ஆவியின் துணையும் ஆயர் தந்தையோடு எப்பொழுதும் இருக்க உம்மை வேண்டுகிறோம். ஆயர் இல்ல பேரருள் தந்தையர்களை ஆசிர்வதியும் இறைவா. தந்தையர்களின் செயல் திட்டங்கள் நிறைவேற அவர்கள் மேல் இரக்கமாயிரும் தகப்பனே. எம் இயக்குனர் தந்தை உம் பாதம் அர்ப்பணிக்கிறேன். தந்தை ஏறெடுக்கும் எல்லா சமூக சேவை முயற்சிகள் வெற்றி பெறவும் அவரின் திட்டங்கள் எண்ணங்கள் நிறைவேறவும் எம் இயக்குனர் தந்தையை வழிநடத்தும் எம் இறைவா. வேலூர் சமூக சேவை பணியாளர்களையும் மாலை நேர வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் கோல்பிங் உறுப்பினர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆசிர்வதியும் எங்கள் தகப்பனே. உம் பிறப்பால் எங்கள் உள்ளங்களில் உள்ள கவலைகள் மறந்து மன நிம்மதி அடையவும் அன்பு, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், இரக்கம் போன்ற அணிகலன்களை அணிந்து கொண்டு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் திருநாளை கொண்டாட உம் அருளை பொழிய வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தூய ஆவி பாடல். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நாளும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் பெயராலே ஆமேன். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். காரூரில் நடந்த மக்கள் யார்? ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், விதவைகள், கைவிடப்பட்டோர். இத்தகைய மக்களுக்கு பேரொளியாக இருந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களால் அவர்கள் வாழ்வை செம்மைப்படுத்தி வருபவரும், அதிலும் குறிப்பாக கொரோனா காலத்தில் எல்லா பள்ளிகளும் மூடினார்கள். எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. ஆனால் ஆசிரியர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதம் கூட தவறாமல் எங்கள் வங்கி கணக்கில் எங்களுக்கு ஊதியம் வழங்கினர். தந்தை தந்த அந்த ஊதியத்தில்தான் அன்று எங்கள் குடும்பங்கள் நடந்தன. இத்தகைய இரக்கமுள்ள தந்தைக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் உங்கள் அனைவரையும் வரவேற்க இயக்குனர் தந்தையை அன்புடன் அழைக்கிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த வேலூர் கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் 4.5 ஆண்டுகளாய் தவமிருந்து ஜெபித்து, நீங்களாம் ஜெபிச்சிங்க தானே பங்குகளில் ஜெபித்து, நமக்கென்ன ஆயராக
இந்த வேலூர் திருவண்ணாமலை சமூக சேவை சங்கங்களின் தலைவராக, மாபெரும் ஒப்பற்ற கொடையாக, கடவுளின் இரக்கமாகவும் இனி வருகின்ற நம்பிக்கை வாழ்விற்கு ஒரு எதிர்நோக்காகவும் கடவுளால் அருளிய மேதகு முனைவர் அம்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களே, 4.5 ஆண்டுகளாய் ஆயனில்லா குறையை போக்கி இந்த 2 சங்கங்களின் தலைவராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்திய பேரூர் திரு மோன்சிஞர் ஐ. ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களே, ஆயரில்ல குருக்களே, இந்த 2 சங்கங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களே, இங்கு வந்திருக்கின்ற அருள் தந்தையர்களே, எங்களுடைய வேலூர் சமூக சேவை சங்கத்தினுடைய திட்ட மேலாளர், இந்த சமூக சேவை சங்கத்தினுடைய உயிர் நாடி திருவாளர் பேட்ரிக் அவர்களே, திருவண்ணாமலை சமூக சேவை சங்கத்தினுடைய திட்ட மேலாளர் திருவாளர் இன்பசேகர் அவர்களே, எங்கள் 2 சங்கங்களுடைய அலுவலக பணியாளர்களே, இங்கு வந்திருக்கின்ற கோல்பிங் மற்றும் மகளிர் உறுப்பினரை சார்ந்த தாய்மார்களே, தந்தைமார்களே, மாலை நேர வகுப்பு ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் வரவேற்பு, பிறகு வாழ்த்து. இந்த மாபெரும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் 2 சங்கங்களுடைய நலத்திட்ட விழாவிற்கு மனமு வந்து தன்னுடைய மந்தைகள் எல்லாம், ஆடுகளை எல்லாம், மக்களை எல்லாம் நேரில் பார்த்து ஆசீர்வதித்து கிறிஸ்மஸ் செய்தியை நம் குடும்பங்களுக்கு வழங்க வந்திருக்கின்ற நமது வேலூர் மறைமாவட்ட ஆயரும், இந்த மறைமாவட்டத்தில் 3 சங்கங்கள் இருக்கிறது. வேலூர் டைசஸ் சொசைட்டி இருக்கிறது, திருவண்ணாமலை சமூக சேவை சங்கம் இருக்கிறது, வேலூர் சமூக சேவை சங்கம், எல்லா சங்கங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலான பிரசிடென்ட் தலைவர் அவர். இவரை, நமது சங்கங்களுடைய தலைவரை, நம் மறைமாவட்டத்தினுடைய தலைமகனை இந்த தல கிறிஸ்மஸுக்கு கரவுள் எழுப்பி பெருமகிழ்ச்சியோடு நாம் வரவேற்கின்றோம். தலைமகன் அல்லவா, நம் தலைவர் அல்லவா, அவருக்கு சீர் கொடுக்க வேண்டும். சீர் கொடுத்து வரவேற்க நமது மகளிரை அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு முன்னதாக இந்த திட்ட மேலாளர் திருவாளர் பேட்ரிக் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க நமது தாய்மார்கள் கிறிஸ்மஸ் சீர் அவருக்கு அளிப்பார்கள். கரவொலி எழுப்பி நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லா தட்டுங்களா ஜோரா. இந்த 2 சங்கங்களுடைய முன்னாள் தலைவராக இருந்து எல்லா நிலைகளிலும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி எதை செய்தாலும் ஜெமி நல்லா செய்யுங்க என்று சொல்லி வழிநடத்தி நம்மையெல்லாம் சிறப்பாக இந்த சங்கங்களை வழிநடத்தி உதவி செய்த பேரூர் திரு மோன்சிஞர் ஐ. ஜான் ராபர்ட் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்பசேகர். அன்னமிட்ட கை, எங்களெல்லாம் வாழ வைக்கின்ற கை, இந்த மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர் பேரூர் திரு குழந்தை இயேசு அடிகளார் அவர்கள். அவர் பக்கத்தில் தான் அமர்ந்து கொள்வது உண்டு. நான் அதனால் தான் அவர் அன்னமிட்ட கை என்று சொன்னேன். தன்னை யார் எது வேணாலும் எது செய்தாலும் காயப்படுத்தினாலும் ஒருபோதும் அசையாத கண்ணியமான ஒரு நபர் நான் பார்த்தது. எப்பொழுதுமே புன்சிரிப்போடு, நான் உணவுக்கு வரவில்லை என்றால்
அவர் தான் முதலில் எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஜேம்ஸ் எங்கே சாப்பாடு காணோம் அப்படின்வார். வீட்டில் இருக்கிற சாமி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. இப்படி இந்த வேலூர் சமூக சேவை சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் இவர்களெல்லாம் ரொம்ப அஃபிஷியலான ஆளுகள். இவர்களுக்கு நமது சங்கங்களின் சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்தையும் வரவேற்பையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவாரூர் லூயிஸ் அவர்களுக்கு வரவேற்பும் கிஃப்ட் கொடுப்பார். மேலே ஏறு. அது கொடுத்துறாங்க. நமது 4 மாவட்டங்களில் இருக்கின்ற ஆர்சிஎம் பள்ளிகளுடைய மேலாளர் பேரறிஞர் எஸ்ஏஎஸ் கிளமெண்ட் ரொசாரியோ அவர்கள் மிகவும் அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர். இந்த 2 சங்கங்களுடைய நிர்வாக உறுப்பினர். எந்த அலுவலகமாக இருந்தாலும், அலுவலக வேலையாக இருந்தாலும், எப்பொழுது வேண்டுமானால் கையெழுத்துங்கனாலும் உடனே ஜேமி வாங்க என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் இந்த சங்கம் நடைபெறுவதற்கு பேருதவியாக இருந்திருக்கிறார். ஒரு மூத்த சகோதரராக இந்த ஆயர் இல்லத்திலே எல்லாரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திருவாளர் இயேசு அவர்கள் அவருக்கு சிறப்பு செய்வார்கள். இந்நாளில் வருகை தந்திருக்கின்ற செயற்குழு உறுப்பினர், என்னுடைய வாஞ்சைக்குரிய அன்பு தம்பி பேரறிஞர் முனைவர் எல் ரமேஷ் அவர்கள். அவர் இந்த சங்கங்களோடு மிக நெருக்கிய தொடர்புள்ளவர். என்றால் அவர் வழியாக பிள்ளைகளுக்கு பல நலத்திட்ட உதவிகள் இந்த சங்கங்கள் வழியாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு வந்திருப்பது உண்மையிலேயே தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று சொல்வது போல அவர் என்னோடு இருப்பது, இங்கு வந்திருப்பது திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார். எனவே அவரை கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வருக வருக என்று வரவேற்க திருமதி செலின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்களுடைய மேட்டாசனத்தினுடைய பாசிஸ்டன்ட் டைரக்டர் பேரறிஞர் என்.டி. இறுதிராஜ் மிகவும் அன்பானவர், அமைதியானவர், எனது பக்கத்து ரூமுக்காரர். அவர் இல்லை என்றால் எனக்கு தெரியும், நான் இல்லை என்றால் அவருக்கு தெரியும். மிகவும் வாஞ்சியோடு எனக்கு தின்பண்டெல்லாம் கொடுத்து தம்பி சாப்பிடு என்று சொல்வார். அந்த ரகசியத்தெல்லாம் இப்போ தான் சொல்கிறேன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் நினைக்கிறாரு. முன்னாள் அது ரொம்ப பாசத்துக்குரியவர். அவர் வந்திருப்பது உண்மையிலேயே நமக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. அவரை வரவேற்க திரு சௌரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த 2 சங்கங்களுடைய செயற்குழு உறுப்பினரும் இந்த வேலூர் சமூக சேவை சங்கத்தினுடைய ஒரு அங்கமாகிய கோடப் என்ற ஒரு நிறுவனம் இருக்குது, ஐடிஐ சேத்பட்டில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாம், கோடப் ஐடியினுடைய இயக்குனர். இந்த சமூக சேவத்தோடு ஒரு இணைந்த ஒரு நிறுவனம். அதுக்கு அஃபிஷியலான ஒரு பாடி எதுனா விஎஸ்எஸ் தான். இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கிறார், இந்த நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறார் பாசத்துக்குரிய அன்பு சகோதர குரு ரிச்சர்ட் பெரையரா அவர்களை வரவேற்க திருமதி காணிக்கை மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்மோடு இங்கே நம்மளுடைய மகிழ்வில் பங்கேற்க வந்திருக்கின்றவர் எங்கள் ஆயர் இல்லத்தினுடைய செல்லப்பிள்ளை, அழகான பிள்ளை, ரொம்ப எல்லோரையும் பாசத்தோடு எங்களை கவனித்துக் கொள்கின்ற பணி செய்கின்றவர், ஆயரின் செயலராக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஜீவகன் அவர்களை அன்போடு பாசத்தோடு வரவேற்க திரு இன்பசேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கரவொலி எழுப்பி அவரை நாம் வருக வருக என்று வரவேற்போம். நம்மோடு இந்த சங்கங்களுடைய கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்று நமக்கு மகிழ்ச்சியை தர வந்திருக்கின்ற ஓல்டவுன் பங்கு தந்தை அருட்பணி இயேசு பிரபு. இவர் இந்த சங்கங்களோடு நெருங்கிய தொடர்புடையவர். பிள்ளைகளுக்கான ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் அந்த ஏரியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மிக மிக துல்லியமாக ஒருங்கிணைத்து மிக மிக சிறப்பாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கரவொலி எழுப்பி அவரை நாம் பாராட்டுவோம்.
இந்த இள வயதில் அவ்வளோ ஒரு துல்லியமாக எல்லாவற்றையும் அந்த 7 ஆண்டுகள் அந்த மழுங்கனை பங்கேற்கும் போது உதவி செய்திருக்கிறார் அந்த சங்கம். எனவே அவரை பெருமகிழ்ச்சியோடு வருக என்று வரவேற்க நம்மளுடைய லூயிஸ் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, நமது இப்போல்லாம் நல்லா கவனிக்கணும். இப்போ தான் வாழ்த்து செய்தி, வரவேற்பு முடிஞ்சது, வாழ்த்து செய்தி 2 நிமிடம். நமது ஆயர் அவர்களுடைய இலக்கு இரக்கமும் எதிர்நோக்கும். இரக்கம் என்றாலே பைபிளிலே பல இடங்களில் வருகிறது. பேரன்பு மிக்கவர், பேரிரக்கமுள்ளவர், தயை உள்ளவர், சாந்தமுள்ளவர். நம்மை எதிர்நோக்கினுடைய மக்களாக உருவாக்க வந்திருக்கின்ற நமது பாசத்துக்குரிய ஆயரும் 2 சங்கங்களுடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றினார். யூடியூப்பில் எல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? அந்த யூடியூப் அவருடைய பிரசங்கம் நமது ஆயர் அவர்கள் இந்த மறைமாவட்டத்தை எந்த பாதையில் நடந்து செல்வார் என்று வே ஃபார்வர்ட், அவர் அந்த எந்த பாதையில் பயணிக்க விரும்புகிறார் என்பதை மிக துல்லியமாக அடிக்கோடிட்டு காண்பித்தார். கரவொலி எழுப்பி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அதிலே நன்றாக கவனிங்கள், வளங்கள் குறைவான கிராமப்புற சூழலில் இருக்கின்ற இந்த மறைமாவட்டத்தில் நம்பிக்கையின் நங்கூரமாய் எதிர்நோக்கின் கலங்கரை விளக்காய் நாம் எல்லோரும் திகழ வேண்டும் என்று குருக்களுக்கு அழைப்பு விடுத்தார். எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு! ஆம், இந்த மறைமாவட்டத்தில் வளங்கள் குறைவுதான். வருமானம் ஈட்டக்கூடிய திருத்தலங்கள் கிடையாது, மதிப்புமிக்க நிலங்கள் கிடையாது, வருமானம் ஈட்டக்கூடிய கட்டிடங்கள் கிடையாது, பெரிய பெரிய மால் கிடையாது. வளங்கள் குறைவு, கிராமப்புற சூழல்தான். ஆனால் இந்த சூழலிலும் நாம் எல்லோரும் நம்பிக்கையின் நங்கூரமாய் எதிர்நோக்கின் கலங்கரை விளக்காய் இருக்க அழைப்பு விடுக்கிறார். என் அன்புக்குரிய ஆயரே, இந்த 2 சங்கங்களுடைய தலைவரே, உங்களுடைய அந்த ஆதங்கமும் எதிர்நோக்கும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த மறை மாவட்டத்தில் வெளிப்பட்டது. இங்கே வளங்கள் குறைவுதான் உண்மை, ஆனால் ஒரு வளம் இங்கே அதிகமாக இருக்கிறது. என்ன வளம்? மனித வளம். கரவொலி எழுப்பி நாம் இதை ரெகக்னைஸ். என்ன மனித வளம்? இங்கே இந்த மேற்றாசனத்தில் எனக்கு தெரிந்தவரை 7 ஆண்டுகள் அகில உலக இயக்குநர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு. அகில இந்திய ஆயர்களோ மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இயக்குநர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு. இந்த மேற்றாசனத்தில் மட்டும்தான் ஆயர்களின் ஆசையோடு, நமது பரிவாளர் ஆசையோடு, இங்கு வந்திருக்கின்ற நம்ம ஆயர் ஆசையோடு எல்கேஜியிலிருந்து MBBS வரைக்கும் இந்த மறை மாவட்டம் உதவி செய்து மனித வளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் எப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என் வயது 50, கோல்டன் ஏஜ். இந்த வயது வரைக்கும் ஒரு கிறிஸ்துவ பெயர் கொண்ட டாக்டரை நான் பார்த்தது கிடையாது. திருவண்ணாமலையில் அந்தோணிசீலன் என்பதுதான் இருந்திருக்கிறார். இப்பொழுது இந்த அரங்கத்திலே முதலாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் ஸ்பான்சர் செய்த டாக்டர் இளவரசன் வந்திருக்கிறார், MD. எழுந்து நில்லுங்கள் டாக்டர் இளவரசன், எல்லாரும் உங்களை பார்க்கட்டும். அனைத்து டாக்டர்களும் எழுந்து நில்லுங்கள். டாக்டர் ஸ்டூடெண்ட் ஏசி நில்லுங்க பார்க்கலாம். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இப்பொழுது 5 பேர் முடித்து விட்டார்கள். இந்த வருடம் அன்புக்குரியவர்களே, இந்த கல்வி ஆண்டிலே 11 பேர் அவர்கள் முடிக்கிறார்கள். 11 டாக்டர்கள். இந்த மேற்றாசனம் மனித வளங்களை எல்கேஜியிலிருந்து MBBS வரை, அப்படி திரும்பி நில்லுங்க பார்க்கட்டும். இவர்களெல்லாம் மிக விரைவில் டாக்டராக நமது பங்குகளில் உருவாகினவர். இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். மழுங்கர் என்ற குக்கிராமம், ஜமீன்குளர் என்ற குக்கிராமம், கொழப்புலர் என்ற குக்கிராமம், வீரசமூலர் என்ற குக்கிராமம், இப்படி பல குக்கிராமங்களிலிருந்து மனித வளத்தை எடுத்து ஆயர் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் லட்ச ரூபாய் கொடுத்து இவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த தமிழக திருஅவையிலே நமது வேறொரு மேற்றாசனம் வரை மனித வளங்களுக்கு முதலீடு செய்வதில் நமக்கு இணை நாமே.
இத்தனை கல்வி பணிக்கும் மகத்தான பணிக்கும் வித்திட்டு சென்றவர் மறைந்த முன்னாள் ஆயர் பி சவுந்தரராஜ் அடிகளார் அவர்கள். கரவொலி எழுப்பி விண்ணகத்தில் அவர்கள் இருக்கிறார். வெளிநாட்டில் பணிபுரிகின்ற குருக்கள் எல்லோரும் ஆர்வமாக அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், நாங்கள் பணி செய்கின்ற பணித்தலங்களிலே ஏழை எளிய மக்களுக்கு கல்வி திரட்டுகின்றோம் என்றால் உடனே கோஹெட் செய்யுங்கள், நமது பிள்ளைகளுக்கு செய்யுங்கள், முதலில் உங்கள் ஊரில் இருந்து ஆரம்பிங்கள், நீங்கள் பணி செய்த பங்குகளிலிருந்து ஆரம்பிங்கள், செய்யுங்கள் என்று சொன்னார். அதனுடைய வெளிப்பாடாக அதை தொடர்ந்து முதன்மை குருவாக இருந்து பரிவாளராக இருந்து அவரும் அதை உற்சாகப்படுத்தினார். இப்பொழுது நம்மையெல்லாம் நம்பிக்கையின் நங்கூரமாக எதிர்நோக்கின் கலங்கரை விளக்காக இருந்து இதை தொடர்ந்து இந்த மேற்றாசனத்தினுடைய மனித வளங்களை நமக்கு பெருக்கி கொடுத்து நம்மையெல்லாம் வளமான மறைமாவட்டமாக உருவாக்க வந்திருக்கின்ற ஆயர் அவருக்கு நமது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பிய பெருமகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அளப்பரிய கல்வி பணிக்கு உதவி செய்கின்ற அருட்தந்தர்கள் நான் நினைவு கூற வேண்டும் இன்றைக்கு. ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த அருட்தந்தர்கள்லாம் நினைவு கூற வேண்டும். அதில் ஃபாதர் அமலநாதன், அவர் அமெரிக்காவில் இருக்கிறார், குழப்பலூர் பங்கு தந்தையாக இருந்து சென்றார். இவர் அங்கு சென்றவுடனே ஒரு தனிப்பட்ட நபர், பாப் லூ என்ற ஒரு தனிப்பட்ட நபரை அவர் சந்தித்து பேசி அமலநாதன் என்ற ஒரு தனிப்பட்ட குருவுக்காகவே மட்டுமே 2016 25 லட்சம் முதலில் கொடுத்தார். சென்ற வருடம் 1,25,00,000 வரைக்கும் கொடுத்திருக்கிறார். கல்வி பணிக்காக, மருத்துவ பணிக்காக, எல்கேஜியிலிருந்து MBBS வரைக்கும் அந்த தந்தையை நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதே போல பவித்திரத்திலிருந்து வந்த சகாயநாதன் அவர்கள், சகாயநாதன் என்ற பங்கு தந்தை, அவர் நமது மறைமாவட்ட சேர்ந்தவர், ஜெர்மனியில் இருக்கிறார். நமது செயற்குழு உறுப்பினரும் எங்களுடைய அருமை நண்பருமான டாக்டர் எல் ரமேஷ் அவர்கள், அவர் 2015 பல லட்சங்களை ஏழை எளிய மாணவர்களுடைய கல்விக்கு பல நிலைகளில் அவர் உதவி செய்திருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் சொல்வார்கள், கருவில் பிறந்த குழந்தைகளிலிருந்து கல்லறைக்கு செல்கின்றவர்களை உதவி செய்கின்ற ஒரு குருவானர் என்று அவர் அடையாளப்படுத்துவார்கள் மக்கள். அந்த அளவுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். தந்தை மத்தியாஸ், பேரொரு தந்தை மத்தியாஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் நன்றி. பால் ஆரோக்கியம் தந்தை அவர்களுக்கு நன்றி. அருள் தந்தை பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. திருவண்ணாமலை சமூக சேவை சங்கத்தின் வழியாக நமது திரேசாபுரத்தை சார்ந்த மார்ட்டின் சாந்தகுமார், இதெல்லாம் ஒரு குக்கிராமங்கள், அங்கிருந்து வந்த தந்தை, அவர் எவ்வளோ மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து அவர்கள் படித்து வைத்த பிள்ளைகளை நர்சிங், ரமேஷும் மார்ட்டின் சாந்தகுமார் ஜெயபாலம் நர்சிங் பிள்ளைகளை எடுத்து வெளிநாட்டில் இப்பொழுது 5 பேர் ஜெர்மனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பார்க்க முடியுமா? நமது பிள்ளைகள் அங்கே ஜெர்மனியில் போய் லாங்குவேஜ் கற்றுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 7 பேர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், 12 பேர் லாங்குவேஜ் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் நமக்கு செய்து கொடுக்கின்ற தந்தையர்களுக்கும் ஃபாதர் கிறிஸ்துராஜ், எல்லா மக்களுக்கும், அது வெளிப்படையாக சொல்வதில் எனக்கு ஒன்றும் அச்சமில்லை, டோபி கிறிஸ்தவர்களுக்கு என்றே ஆயர் அவர்கள் அவரை கூப்பிட்டு, தம்பி அந்த மக்களுக்காகவே நீ செய்ய வேண்டும் தம்பி என்று சொன்னார். இன்றளவும் அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் கல்வி உதவி. ஃபாதர் ஞானஜோதி திருவண்ணாமலை இருக்கிறார், அவர் மழுங்கரணை பல அவர் இருந்த பங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த தந்தையர்கள் எல்லாம் இந்த வேலூர் சமூக சேவை சங்கங்கள் வழியாக எல்லா நிலைகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு ஆயர் அவர்களே, உங்களுடைய மக்கள், இந்த மறை மாவட்டத்தினுடைய வளங்கள் எல்லாம் இந்த மக்களிடத்தில் இருக்கிறது, இந்த குடும்பங்களில் இருக்கிறது. இவர்கள் வளர்ந்தால் இந்த திருச்சபை வளரும், இந்த திருச்சபையினுடைய வளங்கள் வளரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் தந்தைக்கு நன்றி. அன்பிறை மக்களே, தந்தை பொறுப்பேற்பதற்கு முன் மாலை நேர வகுப்பு ஆசிரியர்கள் வெறும் 15 பேர் மட்டும்தான். ஆனால் இயக்குனர் தந்தை பொறுப்பேற்று இன்று நம் மறை மாவட்டத்திலே 110 மாலை நேர வகுப்பு ஆசிரியர்கள் உள்ளனர். ஒரு ஆசிரியர் குறைந்தபட்சம் 30 மாணவர்கள் என்றாலும் 110 ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட நமது மறை மாவட்டத்திலே 3000 மாணவ மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். இத்தகைய சிறப்பை செய்தவர் நமது இயக்குனர் தந்தை. அது மட்டுமல்ல, இந்திய லெவலே நமது மறை மாவட்டத்தில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 1500 கோல்பின் உறுப்பினர்கள் உள்ளனர். மற்ற மறை மாவட்டத்திலே, மற்ற மாநிலத்திலே குறைஞ்சபட்சம் 800-700 என்ற அளவில் தான் உள்ளன.
இந்த 1500 எட்டியதும் தந்தையினருடைய அயராத உழைப்பில் தான். எனவே இத்தகைய சிறப்புமிக்க தந்தைக்கு மாலை நேர வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் கோல்பின் உறுப்பினர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். கைகளை தட்டி நன்றி சொல்வோம். ஏழாயிரம் கவிதைகள் இவருக்கு எழுதினாலும் என் எழுத்தாணைக்கு மட்டும் இளமை குறைவதில்லை. என் எழுத்துக்கும் எடை உண்டு என்பதை உங்கள் பெருமைகளை எழுதும்போதே அறிந்து கொண்டேன். ஏட்டில் எழுத்துக்கள் கூட கூட உங்கள் எழிலும் கூடிக்கொண்டே போகிறது. எழுத்துக்களின் எழிலரசன் நீங்கள் என்பதால் இயக்குனர் தந்தை அவர்களே உங்களுக்கு எமது நன்றிகள். மார்கழி மாதம் பனிவிழும் நேரம், வானதூதர்கள் புடைசூழ மத்தளம் கொட்ட, மாட்டுக்கோட்டிலில் மாதாமடியில் பாலன் இயேசு பிறந்தார். மண்ணுலகம் மகிழ்வதாக, விண்ணுலகம் களி கூர்வதாக. ஆம், நம் அனைவரையும் வரவேற்பு நடனம் மூலம் வரவேற்க வருகிறார்கள் ராந்தம் கொரட்டூர் மாலை நேர மாணவிகள். வரவேற்பு நடனம்.
ஆயிரம் நட்சத்திரங்களை அள்ளித் தெளிக்கும் அதிசயம், வானவில்லை வடித்து வண்ண கோலமிடும் அதிசயம், மயிலும் மானும் சந்திக்கும் அதிசய நிகழ்வு இந்நடனம். இந்த அதிசய காட்சியினை நம் மனக்கண் முன் கொண்டு வந்த மழலை செல்வங்களுக்கு கரவொலி மூலம் நமது நன்றியை தெரிவிப்போம். விண்ணில் உள்ள தேவன் மண்ணில் இறங்கி வந்தார், மண்ணில் உள்ள மனிதரை விண்ணில் சேர்க்க. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ள நம் பாலன் இயேசுவின் பிறப்பை இனிப்பு பகிர்ந்தளித்து கொண்டாட நம் மனிதநேய ஆயர் தந்தையை அன்புடன் அழைக்கிறோம். இனிப்பு வழங்கி கிறிஸ்மஸ் மகிழ்வை தெரிவித்த மேதக ஆயர் அவர்களுக்கு நமது நன்றி. மெஸ்ஸியா பிறப்பார் என்று இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தனர். ஆயர் வருவார் என்று வேலூர் மக்கள் காத்திருந்தனர். நாளை நாளை என்று நாங்கள் 4 ஆண்டுகள் காத்திருந்தோம் உம்மை காண, வாழ்த்து செய்தியை கேட்க. காத்திருந்து நாங்கள் பெற்ற கருணையாளரை, தவமிருந்து நாங்கள் பெற்ற தவ புதல்வரே, வாரும் வாழ்த்து செய்தியை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் செய்தி தர நேச ஆயர் மேதகு அம்புரோஸ் பிச்சைமுத்து ஆண்டகையை அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து அவருக்கு சொல் கொடுத்த அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பல ஆண்டுகளாக இயக்குநராக, செயலராக இந்த சமூக சேவை மையத்தை அதனுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்த அருட்பணியாளர் ஜேம்ஸ் அவர்களுக்கு எனது சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் அவரோடு தோல் கொடுக்கின்ற நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளிலிருந்து அனைத்து செயல்பாடுகளை உற்று நோக்குகின்ற, உற்று கவனித்து அதை மக்கள் பால் சேர்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களும் எனது நன்றிகளும். உங்களை சந்திப்பதிலே நான் பெருமையை சந்தோஷப்படுகிறேன். இந்த நாட்களில்
செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேலூர் சமூக சேவை மையத்தின் வழியால் பல செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பலர் இதனால் பயனடைந்து கொண்டிருக்கின்றோம். இதில் மாற்று கருத்தில்லை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. மருத்துவ துறையிலே தங்களை தயார் செய்து கொண்டு ஏற்கனவே மருத்துவராக இருக்கின்றீர்கள், இப்போது படிப்பில் இருக்கின்றீர்கள். அது போன்ற பல்வேறு நிலைகளிலே இந்த சமூக சேவை மையத்தின் வழியாக அல்லது குருக்களுடைய உதவி வழியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வளர்ந்தவர்கள், பயன் பெற்றவர்கள் மீண்டுமாய் எனக்கு இல்லை, குருக்களுக்கு இல்லை, மறைமாடு மீண்டுமாய் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். கொடுப்பது மட்டும் இல்லை, கொடுக்கிறோம், கிடைக்குது கொடுக்குறோம், இல்லைன்னா இல்லை. இது வந்து ஒரு நிலை. ஆனால் என் ஆரம்பமெல்லாம் நான் இருந்த மலை மாவட்டத்தில் கூட எனது அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கின்றேன். நாம் நிறைய செய்கின்றோம், ஆனால் மீண்டுமாய் இந்த சமுதாயத்தை தாங்கக்கூடிய அந்த பலத்தை, சக்தியை நாம் மீண்டுமாய் பெறுவதில்லை, அல்லது மீண்டுமாய் கொடுப்பதற்கான அந்த மன வலிமையை நாம் தரவில்லை, அல்லது அந்த பயிற்சியிலே நாம் அதிகமாக ஈடுபடவில்லை என்பதுதான் உண்மை. அது வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு. நீங்கள் இந்த சமூக சேவை மையத்திலிருந்து மக்களை சென்றடைகிறீர்கள் ஒரு தனிப்பட்ட விதத்தில். அது நான் கிறிஸ்துமஸ் செய்தி அதுக்கு பிறகு சொல்றேன். நான் நீங்கள் சென்றடைகிறீர்கள். ஆனால் கொடுக்கின்ற சக்தியை, கொடுக்கின்ற ஆதாரத்தை நீங்கள் மீண்டுமாய் இழுத்து கொண்டு வந்து இன்னும் அதை பெரிதாக மாற்ற வேண்டும், அந்த சக்தியை பெரிதாக மாற்ற வேண்டும், இந்த சமுதாயம் இன்னும் பல நன்மைகளை அடைய வேண்டும் என்பதுதான் எனது சிறிய ஆசை. எனவே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொடுப்பதில் மட்டும் இன்பம் கண்டிட வேண்டாம், அதே சமயம் பிறரையும் கொடுக்க வைக்க வேண்டும். சிம்பிளா சொல்லப்படும், மற்றவர்களையும் பகிர வைக்க வேண்டும். சுயநலத்தோடு இல்லை, மாறாக இது அவருடைய சமுதாயத்தினுடைய கடமை. இதை வந்து மாநில பள்ளி ஆசிரியர்கள் ஆரம்பிக்கலாம். சின்ன நீ வந்து அவங்க வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்க மட்டும் இல்லை, மாற்று சிந்தனையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய மத்தியிலே ஏதோ கணக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன், சயின்ஸ் பாடம் சொல்லி கொடுத்தேன் இல்லை, நீங்க வந்து வாழ்க்கை பாடத்தையும் அவர்களுக்கு சேர்த்து கற்பிக்க வேண்டும். சிந்தனை, சமுதாய சிந்தனை, சீர்திருத்த சிந்தனையை பள்ளியில வந்து அது பெரிய கூட்டம் அவங்க சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த சமூக சேவை மையத்தின் வழியாக நடைபெறுகிற மாலை கல்வி என்பது ஒரு சிறப்பான ஒரு மாலை கல்வி. அதிலே சிந்தனைகளையும் நாம் ஊட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு சிறு வயதில் இந்த சமுதாயத்துக்கு நாம் உதவ வேண்டும், சமுதாய சிந்தனையோடு நாம் படிக்க வேண்டும். நேற்று நல்ல ஸ்கூல்ல கேட்டேன், நீங்க எதுக்கு படிக்கிறீங்க? இல்லை முதல்ல பெற்றோர்களை கேட்டேன், நீங்க எதுக்கு வந்து உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? இதே கேள்வி உங்களை கேட்ட நான் சொல்லுவீங்க, எதுக்கு உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க? வாழ்வாதாரம் பெறுவதற்கு, அறிவு வளர்வதற்கு, ஓகே, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மேல தூக்குவதற்கு, ஒழுங்குகளை கற்றுக்கொள்வதற்கு. சரி, நீங்க வந்து எனக்கு பதிலாம் சொல்ல தேவைங்க, உங்க மனசுல பதில் சொல்லிக்கங்க, எதற்காக அந்த பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன். அதாவது என் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க வந்து வளரணும், சந்தோஷமா இருக்கணும், சொந்த காலில் அடிக்கணும், இதெல்லாம் வந்து தப்பே கிடையாது, எல்லாமே ரைட். ஆனா அவங்க சொன்ன மாதிரி தன்னை சார்ந்த சமூகத்திற்கும் எனது பிள்ளை பயன்பட வேண்டும். நான் இருக்கிற ஊர், நான் இருக்கிற வட்டம், மாவட்டம், இதற்கும் எனது பிள்ளை உருவாக்கப்பட வேண்டும். மற்றவர்களையும் நினைப்பது தான் உண்மையான கல்வி. இது போன்ற ஒவ்வொரு மகளிர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது கோல்பிங்காக இருக்கட்டும், எதுவாக
அதை நீங்கள் சீர்தூக்கி கடந்த 7 ஆண்டோ 10 ஆண்டோ எவ்வளவு நாம் செய்தோம், எவ்வளவு இந்த மக்களிடமிருந்து அது பொருளாக இருக்கணும்னு அவசியம். இத்தனை டாக்டர்ஸ், இத்தனை பேர் +2 முடிச்சிருக்காங்க, இத்தனை பேர் 10th முடிச்சிருக்காங்க, அல்லது இத்தனை பேர் வந்து சுய தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் இருக்கின்ற இடத்திலே இதை ஒரு திறனாய்வு செய்தால் இன்னும் நமது பணிகள் திறம்பட மேற்கொள்ள அது அடிப்படையாக அமையும் என்பது எனது வேண்டுகோள். கண்டிப்பாக இயக்குநரோடு சேர்ந்து இந்த ஒரு கால ஆய்விலே நீங்களும் ஈடுபடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸோ நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அனைத்து பணிகளுக்கும் இயக்குநரோடு சேர்ந்து தோல் கொடுத்து செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் நான் மெச்சுகின்றேன், பாராட்டுகின்றேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நீங்கள் செய்கின்ற பணி இறைவனுடைய பணி, மனிதநேய பணி, இறைவனுடைய பணி. இது வந்து உங்களுக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நான் அறுதிட்டு சொல்ல முடியும். நீங்கள் பெறுகின்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிற ஒன்றுமே இல்லை கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் ஒரு நிறைவான அமைதி, மகிழ்ச்சி, குடும்பத்திற்கான ஒரு ஆசீர், பிள்ளைகளுக்கான ஒரு ஆசீர், எதிர்காலம் என்பதெல்லாம் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்பதை மட்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விழைகின்றேன். கிறிஸ்துமஸ் செய்தியாக, அதாவது கடவுள் உன்னை போல என்னை போல ஒரு மனிதராக பிறந்தார். ஏன் பிறந்தார்? எதற்காக பிறந்தார்? நம்மை மீட்பதற்கு, நமக்கு விடுதலை அளித்து நாம் முழு மனிதனாக, நிறை மனிதனாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர் இறங்கி வருகின்றார். உணர்வுள்ள கடவுள், செவிமடுக்கின்ற கடவுள், விடுதலை பயன்பட படிக்க என் படும் மக்களை நான் கண்முற்றேன். அவருடைய கூக்குரல் என் செவிகளுக்கு கேட்டிருக்கிறது. இதோ நான் இறங்கி வருகிறேன், இறங்கி வருகிறேன். இறங்கி வருகின்ற கடவுளாக தனது எல்லா ஆட்சியையும் கலைந்துவிட்டு ஒரு சராசரி மனிதனாக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில், ஒரு குறிப்பிட்ட ஊர்ல, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவராக, ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிறவராக தன்னையே சுருக்கி கொண்டு அவர் இந்த உலகிற்கு ஒரு மனிதனாக வருகின்றார். கடவுள் ஒரு மனித முகத்தோடு இந்த உலகிலே உதிக்கின்றார். இப்ப நம்முடைய சிந்தனை என்னதான், கடவுளே ஒரு மனித முகத்தோடு வருகின்ற இந்த விழாவை கொண்டாடுகிற தருணத்திலே நீங்கள் நான் கூட ஏன் கடவுளுடைய முகமாக மாறக்கூடாது? அவருடைய சாயலில், அவருடைய பாவனையில், அவருடைய குணநலன்களால் நாம் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். அப்படிதானே? கடவுளுடைய சாயலில் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய பிரதிநிதிகளாக நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குடும்பத்தில் இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், அந்த தெருவில் இருக்கலாம், அந்த ஊரில் இருக்கலாம். ஆனால் இதை நாம் நினைக்க வேண்டும், கடவுளுக்கு பதிலாக இதோ நான் இந்த குடும்பத்தில் இருக்கின்றேன், அவரது சார்பாக நான் இந்த ஊரில் இருக்கின்றேன், அவரது சார்பாக இந்த சமூக மையத்தோடு இணைந்து நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அவருக்கு பதிலாக, அவருக்கு பதிலாக. இதுல வந்து சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் பலவற்றை கொடுக்கின்றோம், பல நலத்திட்டங்களை நாம் கொடுக்கின்றோம். அதே சமயம் கடவுளையும் சேர்த்து தர வேண்டும். கடவுள் எங்களோடு இருக்கின்றார், இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், மக்களை இதையும் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ இந்த சமூக மையத்தில் வந்து நாங்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றோம், செயல் திட்டத்தில் இருக்கின்றோம், அனிமேட்டராக இருக்கிறோம், அதனால நாங்கள் செய்யலாம். அதையும் தாண்டி இது வந்து ஒரு அன்போடு, அக்கறையோடு, கரிசனையோடு, மிக
துணிவிடம். ஆசிரியர் பெருமக்கள், மாலை கல்வி ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் அந்த பிள்ளைகளோடு இருக்கிற அந்த தருணம் ஏதோ கடமையை முடிப்பதற்காக அல்ல, அதையும் தாண்டி அன்போடு, மனித நேயத்தோடு, கரிசனையோடு, கடவுளுடைய குண நலன்களோடு நாம் பகிர வேண்டும். அதுதான் வித்தியாசம். மற்றவங்க செய்கிற சோசியல் ஒர்க்குக்கும் இந்த வேலூர் மறை மாவட்ட சமூக சேவையோடு சேர்ந்து நீங்கள் செய்கிற சேவைக்கும் இதான் வித்தியாசம். கடவுளையும் சேர்த்து பாருங்கள், கடவுளையும் சேர்த்து பேசுங்கள், கடவுளையும் சேர்த்து சிந்தியுங்கள். அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எப்போதுமே கிறிஸ்துமஸ் தான். உங்கள் வழியாகவும் என் வழியாகவும் கடவுள் பேசிக் கொண்டிருக்கின்றார், இறங்கிக் கொண்டிருக்கின்றார், செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றார், நம்மோடு சேர்த்து அழுகின்றார், நம்மோடு சேர்த்து சிரிக்கின்றார். அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுமே நமக்கு கிறிஸ்துமஸ் தான். எனவே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். உங்களுடைய பணி சிறக்க நான் ஜெபிக்கின்றேன். நன்றி கூறுகிற இந்த தருணத்திலே, பிறக்கின்ற இந்த புத்தாண்டிலே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே கடவுளுடைய அருளும் இரக்கமும் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அனைவரையும் நிறைக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கின்றேன். உலகின்ற புத்தாண்டிலே நீங்களும் உங்களது குடும்பங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் இன்னும் ஆசீர்வாதம் பெற்றதாய், இன்னும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு, புதிய குறிக்கோளோடு நீங்கள் திருநடை போட இந்த புத்தாண்டு நிறைவாய் அமைய நான் ஜெபிக்கின்றேன். உங்களை வாழ்த்துகின்றேன். So happy Christmas, prosperous New Year. நன்றி. பரமனின் விழிப்பார்த்த முதல் தரிசனத்தின் பரவச கொண்டாட்டம் இந்த கிறிஸ்மஸ். இருளில் வந்த ஒளியின் செய்தி ஆட்டிடியர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் மாபெரும் நற்செய்தி. கொடுப்பதில் மட்டுமல்ல, கொடுக்க வைப்பதிலும் நம் பாலன் இயேசுவை நம் அனைவரும் நம் வீடுகளில் வரவேற்க வேண்டும் என்பதையும், பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி பாடத்துடன் வாழ்க்கை பாடத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற கிறிஸ்து பிறப்பு செய்தியை வழங்கிய நமது ஆயத்தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவிப்போம். மொத்த நலத்திட்டங்கள் 10, மொத்த பயனாளிகள் 50. இவற்றில் எல்லா நலத்திட்டத்திலிருந்து பெயர் வாசிக்க ஒருவர் மட்டும் நேசமிகு ஆயத்தந்தின் கரங்களால் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு ஆயரில்ல பேரூர் தந்தையர்கள் வழங்குவார்கள். லூர்து மேரி ஜமீன் கூடலூர் கறவை மாடு பிடிப்பதற்கு ரூபாய் 15,000. ஷோபா ஆவூர் கழிவறை கட்டுவதற்கு ரூபாய் 15,000. பாப்பாம்மாள் பிள்ளையின் உயர்கல்விக்காக ரூபாய் 15,000. ஜான் மேரி அள்ளிக்கொண்டாப்பட்டு வீடு கட்டுவதற்காக ரூபாய் 50,000. சேவியர் கட்டுப்பாடி சுய தொழில் செய்ய ரூபாய் 10,000. ஜெயபிரசன்னா தந்தையின் ஈம சடங்கு உதவித்தொகை ரூபாய் 5,000. மேரி ஸ்டெல்லா கொடையாஞ்சலி தையல் இயந்திரம். அல்போன்சா ஆலப்பாக்கம் சுய தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட தையல் இயந்திரம். பிரேனுகுமார் வேலூர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் படிப்பதற்காக உதவித்தொகை ரூபாய் 10,000. தாமஸ் கஸ்பா மொபைல் வெஜிடபிள் தொழில் தொடங்குவதற்கு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட ரூபாய் 10,000. வேலூர் சென்ட் ஜேம்ஸ் கோல்பின் உறுப்பினர்கள் சுய தொழில் செய்ய அன்பு இறை மக்களே,
சிறுங்குட்டூர் கிராமத்திற்கு தேவையான திருமண பந்தல் பாத்திரம் ஒலி அமைப்பு வாங்கவும் அவர்கள் கூட்டாக இணைந்து சுய தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள இயக்குனர் தந்தையின் தொடர் முயற்சியால் இப்போது சிறுங்குட்டூர் கிராமத்தில் உள்ள கோல்பின் உறுப்பினர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள காசோலை நேசமிகு ஆயர் தந்தையின் திருக்கரங்களால் வழங்கப்படுகின்றது. சிறுங்குட்டூர் கோல்பின் உறுப்பினர்கள் தயவுசெய்து வந்து பெற்றுக்கொள்ளவும். நன்றி எங்கள் நேசமிகு ஆயர் தந்தையே. இடையர்கள் என்பவர்கள் சமூகத்தில் பின்தங்கியவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள். இவர்களுக்குத்தான் மெசியா பிறப்பு அறிவிக்கப்பட்டது. அதுபோல சமூகத்தில் பின்தங்கியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய ஆயர் தந்தை அவர்களுக்கு நமது நன்றி. மாதாட்டம் சொல்லிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன்.
இயேசுவின் பிறப்பு செய்தியை ஆரவாரத்துடன் அறிவித்த நமது மழலைச் செல்வங்களுக்கு கரவொலி எழுப்புவோம். இயேசுவின் பிறப்பு திடீரென நடக்கவில்லை. எல்லாம் வல்ல இறைவன் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு தம் ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பினார். இயேசுவின் தலைமுறை மொத்தம் 42. அதுபோல இந்த சமூக சேவை சங்கம் தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகின்றது. இவற்றின் வரலாற்றை வாசிக்க வருகிறார் எம் திட்ட மேலாளர் திரு பேட்ரிக் ரொசாரியோ அவர்கள். பெரும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் நம் அன்புக்கும் உரித்தான நம்முடைய மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை அவர்களே, நம்முடைய மறைமாவட்ட முதன்மை தந்தை அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து தந்தை அவர்களே, பங்கேற்பாளர் அனைவருக்குமாய் என் வணக்கத்தை தெரிவித்து இந்த வரலாற்று பின்னணி என்றதை சொல்ல விரும்புகிறேன். நீண்ட அறிக்கை தான் கொடுக்க மாட்டேன். ஒரு ஷார்ட்டாக உங்களை நோகடிக்காமல், உங்களை வேதனைப்படுத்தாமல், இந்த இவ்வளோ சிரிப்பாக இருக்கீங்க, அதே சிரிப்போடு நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க நினைக்கிறேன். இதற்கான காரணம் என்ன யோசிக்கணும். இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. மேடையில் இருக்கிற ஆயிரம் உள்ளோருக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு தேவை. நீங்கள்லாம் இன்றைக்கி பல வந்திருக்கீங்க, சிரித்த முகத்தோடு வந்திருக்கிறீங்க. மனித வளம் என்று எங்கள் இருக்கிறவங்கள சொல்லிட்டார். அதனால் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. இந்த மனித வளத்தை இந்த மண்ணிலே உருவாக்க உதவியர்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். யார் யாரெல்லாம் உதவுனாங்களோ அவங்கள பற்றி மட்டும்தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். மறை மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும். 52 53 வந்ததுன்னு, அன்றைக்கே சமூக பணி வந்ததுன்னு எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். அந்த காலகட்டத்தில் நமக்கு உழைத்தவர்கள் யார்? நீங்கள் இங்கே உருவாவதற்கு துணை இருந்தவர்கள் யார்? அதுதான் சொல்ல போகிறேன். நம்முடைய முதல் ஆயர் குறுகிய காலத்தில் தான் இருந்தார், வைத்தாங்க. இரண்டாவது ஆயர் தான் இந்த மறை மாவட்டத்தை செம்மைப்படுத்தின அன்பான ஆயர், நேர்மையான ஆயர், மக்களை அழைத்து கொண்டு செல்கின்ற ஆயர். அவரை ஆட்டுக்குட்டி ஆண்டவன் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவரோ நம்ம தான் ஆட்டுக்குட்டி 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 என்று சொல்வார். ஏன் ஆயர்களை கூட ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்வார். இங்கே இருக்கின்ற குருக்களை எல்லாம் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு தான் கூப்பிடுவார். அவர் பேரே ஆட்டுக்குட்டி ஆண்டவர். அவருடைய சிந்தனை எல்லாம் நம் மக்கள் மீது, பாதிக்கப்பட்ட மக்கள் மீது, ஏழைகள் மீது, வறுமையில் இருக்கிறவங்க மீது. இன்றைக்கி நம்மளை அழுத்தி 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 வச்சிருக்கிறாங்களே அந்த சமுதாயத்தை அல்ல, அந்த சமுதாயத்தின் அடித்தடத்தில் இருக்கிற மக்கள், என் மக்கள் என்ற நோக்கம். அந்த நோக்கத்தில் முதல்ல பொருளாதாரம் இல்லை நீங்கள் சொன்னாங்க இல்லையா, அதே பொருளாதாரம் அன்றைக்கி இல்லை. அந்த பொருளாதார நிலையை எப்படி மாற்றுறது அப்படின்னு உபகாரிகளை நாடி செல்வார். உபகாரிகளை நாடி செல்வார். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன் பிள்ளாரே எல்லா உபகாரிகளுக்கும் நன்றி சொல்ல மேல்நாட்டுக்கு செல்வார். அங்கே மேல்நாட்டுக்கு செல்வார்னா போயிட்டு 10 நாள் வந்துடுறவரில்
3 மாதம் 4 மாதம் அங்கேயே தங்கி நமக்காக நம் மக்களுக்காக உங்களோட உயர்வுக்காக உழைத்த ஆயர். உழைத்து பணம் சம்பாதித்து ஒரு சின்ன தொகை, பெரிய தொகை அது, அப்போ 2 கோடிக்கு மேலே ஒரு பெரிய தொகை, அந்த தொகையை கொண்டு வந்து யார் மூலம் இதனை செயல்படுத்துவது? வேலூரிலே ஒரு சமூக சேவை சங்கம், அப்போ வேலூர் சமூக சேவை சங்கம் என்பதில்லை. அருட்தந்தை கேசி மேத்யூ அடிகளார்னு ஒருத்தர், அருட்தந்தை ஆரோக்கியசாமி அடிகளார்னு ஒருத்தர். குழந்தைங்களாம் அவரை மிட்டாய் சாமியார் என்னுவாங்க, பெரியவர்களாம் அவர் இன்ஜினியர் சாமியார் என்னுவாங்க. அப்படிப்பட்ட 2 தந்தைகளை அழைத்து இந்த பணம் நம்முடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும். ஆயர் சொன்னாங்க, ஆழமாக சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, அழுத்தமாக சொன்னாங்க, வாங்குறீங்க கொடுக்கறதில்ல. அப்போவே ஆயருடைய சிந்தனை வாங்கணும் கொடுக்கணும், வாங்கணும் கொடுக்கணும். அதற்காக என்ன பண்ணாங்க, சுழல் திட்டத்தை உருவாக்கி அந்த பணத்தை கொடுத்து நீ சம்பாதித்து எனக்கு திருப்பி கொடு. அந்த திருப்பி கொடுக்கறதுக்கு கூட ஒரு வலிமையான கட்டமைப்பு அமைத்து பாண்டு கொடுத்து அனுப்பினாங்க. அந்த பாண்டை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, யாரும் திருப்பி கொடுக்கல. பார்த்தவெல்லாம் நீயா கொடுத்த, நான் பணத்தை கடித்தனத்துக்கு போகும்போது நீயா கொடுத்த, எங்கள் பங்கு சாமியார் கொடுத்தாரியா, அது ஏன் நீ கேட்குற? இந்த மனோநிலைமை அந்த காலம். ஆயர் எப்படி சொன்னார் தெரியுமா? நடந்து நடந்து சம்பாதித்தேன், தெரு தெருவாக சம்பாதித்தேன், கோயில்களிலே திருவழி பூட்டி சம்பாதித்தேன், என் தொப்பியை கழட்டி அனுப்பி சம்பாதித்தேன். பாருங்க, ஆயர் சொன்னது கரெக்டா இல்லையா? நம்ம அப்படி வளர்த்தாரா இல்லையா? யாரை வளர்த்தார்? உடை இல்லாதவனை, பசி பட்டினியோடு இருக்கிறது சோறு போட்டார், பால் பவுடர் கோதுமை அங்கே வாங்கி அனுப்பினார். இவ்வளவும் கொடுத்து நமது மக்கள் சிந்திக்கலேன்னு சொல்லலை, சிந்திக்க தொடங்கிட்டாங்க. ஆயர் மறைந்த பிறகு அடுத்த ஆயர் வரார். அன்பான ஆயர், அவர் அன்போடு பழகிறவர், அமைதியாகவே சாதிச்சுட்டு போயிட்டார். அமைதியாகவே எல்லா இடத்துக்கும் போவார், யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டார். சாதிப்பு என்பது அவரிடம் இருந்தது, மக்கள் மேம்பாட்டுக்கான சாதிப்பு இருந்தது. முதல் என்னை அந்த பணிக்கு அமைத்தவரே அவர்தான், என்னை இந்த பணிக்கு அமைத்தவரே அவர்தான். ஆயர் சொன்ன அத்தனை அறிவுரைகளையும் எனக்கு தந்து அனுப்பியவர் அவர்தான். மக்கள் முக்கியம், ஏழைகள் முக்கியம், அவர்களை பாதிக்காமல் இருக்க வேண்டியது உன்னுடைய கடமை. தந்தையர்கள் முக்கியம், தந்தையர்கள் முக்கியம், அவர்கள் மனம் கோணாமல் நடப்பது உனக்கு முக்கியம். கன்னியர்கள் முக்கியம், கன்னியர்கள் முக்கியம், அவங்களை மனக்கோவாமல் நடக்கிறது உனக்கு என்று ஆசீர்வதித்து என்னை அனுப்பியவர் அவர்தான். அவருடைய சிந்தனை நேரத்தில் தான் அவருடைய சிந்தனை நேரத்தில் தான் ஒடுக்கப்பட்டோருடைய உரிமைக்காக திருச்சபையிலே போராட ஆரம்பித்த நேரம், வேலூர் திருச்சபையிலே போராட ஆரம்பித்த நேரம். அந்த போராட்டத்தை மனதில் வைத்தார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எப்படி வாழ்வு கொடுக்கிறது, எங்கே வாழ்வு கொடுக்கிறது? ஆன்மீகம் முக்கியம், சமூகம் முக்கியம். ஆன்மீகத்திற்காகவே பல நல்ல திட்டங்களை ஏற்படுத்தினார். குறிப்பாக கன்னியர் இல்லங்கள், மருத்துவமனைகள் ஏற்படுத்தினாங்க. கன்னியர் இல்லங்கள், மருத்துவமனைகள் ஏற்படுத்தினாங்க. அந்த கன்னியர் இல்லம் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை, உடல் நலம் எல்லாத்தையும் போக்கினாங்க. தாய் சேய் நலம், குழந்தைகளை பாதுகாத்தாங்க. எல்லாமே அந்த நேரத்தில் இலவச பணிகளாகத்தான் நடந்துக்கிட்டு இருந்தது, அதாவே இருந்தது. கிராமங்களில் நிறைய பாம்பு கடியில் உங்கள் பெற்றோர்கள்லாம் இறந்துருப்பாங்க, நிறைய பேர் இறப்பாங்க. அந்த செய்தி கிடைத்தவுடன் ஆயர் அவர்கள் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சின்ன கல், இந்த கல் பல்லாயிரக்கணக்கான உயிரை அவரால் மாற்ற முடிந்தது. என்ன கல் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? விஷக்கல். இந்த மாதிரி கல்லை எல்லா மறை பங்கு தந்தைகளுக்கும் எல்லா கன்னியர்களுக்கும் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணாங்க? உயிரை காப்பாற்ற சொன்னாங்க.
மக்கள் அதிகமாக கூடுற இடம் எது? மருத்துவமனை. அங்கெல்லாம் ஆன்மீகத்தை போதிக்கணும். ஆன்மீகமும் நமக்கு முக்கியம், என்னுடைய பணி ஆன்மீகம்னு அப்படியெல்லாம் சொல்லிட்டு அடித்தட்டு மக்களை நோக்கும்பொழுது தந்தை நான் ஜாதியை குறிப்பிடவில்லைன்னு சொன்னார், பேரை சொல்லவில்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் புனர்வாழ்வு கொடுத்தது ஆயர்தான். ஏன்னா அவங்க காலமெல்லாம் உழைப்பாங்க, சாயந்தரம் மணிக்கு உழைப்பாங்க, கையேந்திட்டு போகணும் சாப்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டவனுக்கு சாப்பாட்டுக்கு. அவன் வளர வேண்டும், அவன் மலர்ந்த ஆண்டவர் துணிந்தெடுத்த காரியம் என்ன தெரியுமா? அந்த மக்கள் எல்லாம் ஒன்றா கூட்டி ஒவ்வொரு ஊராக பல இடங்கள் மாவட்டத்தில் பல இடங்களில் கூட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரமாக 2000க்கு மேற்பட்ட ஆடுகள், அவருடைய என்னென்ன தேவைகளோ அவர்கள் சொந்தமாக நிலம், மறை மாவட்ட நிலமாக இருக்கலாம், வாங்கி கொடுத்த நிலமாக இருக்கலாம், அதிலிருந்து அவர்கள் மாற்றம் பெற்றார்கள். தான் அடிமை இல்லை என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினாங்க. இன்றைக்கி அவங்களையும் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்களாக உருவாக்குவதற்கு மிகப்பெரிய உதவிகளை செய்தவர் நம்முடைய 2வது ஆயர் அவர்கள், 3வது ஆயர், 3வது ஆயர் அவர்கள். அருகட்டு தண்ணி அவரு அங்கே சொல்கிறேன். மன்னிக்கணும், என்னுடைய ஆயர் பேரை சொல்கிறதுக்கு எப்போதுமே நான் விரும்புறதில்லை. அதனால் வரலாறுனாலும் சொல்லி தான் ஆகணும். முதல் 2வது ஆயர் எப்படி தலையெழுத்து தனியாக பேசும்போது பேசுவோம், பொதுமக்கள் பேசல என்னது சாரி நன்றி. இருந்தாலும் சொல்லியாக வேண்டும். ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என்ற பெயர் சூட்டினேன். அவருடைய பெயர் தாவீது மரிய நாயகம். அடுத்த ஆண்டவர் அந்தோணி முத்தான ஆண்டவர். அவருக்கு அப்புறம் வந்தாரே ஆண்டவர், அவர் சென்னையிலிருந்து துணை ஆயராக இருந்து இங்கே ஆயராக பொறுப்பேற்றார். அவருடைய சிந்தனை எல்லாம் ஒடுக்கப்பட்டோர் மீது தான் இருந்தது. பல போராட்டங்களை நடத்தினார். வேலூர் மறை மாவட்டத்திலே போராட்டத்தை நடத்தினார். இவர்களுக்காக தமிழக கழகத்திலே தார்மீக போராட்டம் என்றை நடத்தினார். எந்த இடத்துல நடத்தினார் தெரியுமா? எங்கே ஜாதி குடிமை அதிகமாக இருந்ததோ அதையே தலைநகராக கொண்டு அங்கே நடத்தினார். கொஞ்சம் நஞ்சம் வேறுவரில் 5 லட்சம் மக்கள் கூடினார்கள். இந்த கூட்டம் அன்னைக்கு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தது, அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைத்தது, எல்லாரையும் திருப்பி வைத்து சிறுபான்மையினர் நலத்திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு ஆயர் இருந்தார். இப்போ சொன்னாங்க இல்லையா, இப்போ சிறுபான்மையினர் நலத்திட்டம் ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற திட்டமாக இருந்தது. ஆயர் அதற்காக தான் உழைத்தார். அவர் எல்லாரையும் கொண்டு வந்து எல்லாரையும் நம்மளையெல்லாம் கையேந்த கூடாது, உரிமையை தட்டி கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கின ஆயர். இப்போ இங்கே சொன்னாங்க 47 டாக்டர் படிக்கிறாங்க. அவங்களை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டவர் ஆயிருந்தாங்க. சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார். அந்த உறுப்பினருக்கு சந்தோஷமாக போகிறாராம். சொன்னார், நான் சந்தோஷமாக போனேன், முதல் முறையாக என்னை அழைத்தாங்க, ஒரு பெரிய இடத்துல என்னை அழைச்சிருக்காங்க, சந்தோஷமாக போனேன். அங்கே பார்த்தா நம்ம மறை மாவட்டத்தில் யாரும் இல்லை. யார் மெடிக்கல் லிஸ்ட்டை யார் எழுதுனாங்கன்னு கேட்டார். 2 பேர் எழுதுனாங்கன்னாரு. அந்த 2 பேர் ஏன் செலக்ட் பண்ணல நீங்கன்னு கேட்டேன். அவங்க 2 பேருடைய தாள்களையும் கொண்டு வந்து காண்பித்தார்கள். அவர்கள் எழுதிய வினா தாள்களை பார்த்து அதிர்ந்து போனேன், வெட்கப்பட்டு போனேன், தலை குனிந்து போனேன். அதே வேதனையோடு வேலூர் சமூக சேவை சங்கத்தை பணிக்கிறேன். இது உங்களுடைய தவறு. இனிமேல் நீங்கள் கோச்சிங் வகுப்பு நடத்தணும், மக்கள் இவங்க நல்லா படிக்கிறதுக்கு கோச்சிங் வகுப்பு நடத்தணும்னு கோச்சிங் வகுப்பை ஆரம்பித்தார். கோச்சிங் கிளாஸ். அந்த கோச்சிங் கிளாஸ்
தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த கோச்சிங் கிளாஸ் நடத்திய முதல் ஆண்டே அவருடைய சாதனை 3 டாக்டர்கள் உருவானாங்க, 3 மருத்துவர்கள் உருவானாங்க. அவங்களில் 2 பேர் எப்படியோ போயிட்டாங்க. ஒருத்தருக்கு பணம் இல்லைன்றதுனால அவங்க டாக்டருக்கு கண்டினியூ பண்ண முடியல. இதே கேள்விப்பட்ட ஆயர் தொடர்ந்து இருக்கின்ற 2 பேருக்கும் தன்னாலான சின்ன அப்போ எவ்வளோ தெரியுமா மெடிக்கல் காலேஜ் ஜான்ஸில் 40,000 ரூபா. இந்த 40,000 ரூபா அது கூட நிறுத்திட்டாங்க. அதன் படித்து அதற்கு தொடர்பாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்போ இருக்கிறது வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்முடைய மக்கள் ஆயர், அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர் பேர் அதற்கடுத்து சின்னப்பா ஆண்டவர் வந்தாங்க. மக்களுங்க வாங்க 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 அரவணிச்சார், அனவரணிச்சார், எல்லாருக்கும் வீடு கிடைச்சார். எல்லாருக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இல்லாமல் எல்லாத்தையுமே கட்டடம் போயிட்டார். ஆயருக்கு வேலை இல்லை, கட்டடம் கட்டணுன்ற வேலை ஆயருக்கு இல்லை, எல்லாம் அவர் கட்டிட்டு போயிட்டார். எல்லாமே அவர் செய்துட்டு அவருடைய சாதனையை செய்துட்டு, ஏன்னா இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்தார் அறிவாற்றலின் அறிவின் மக்களை நுற்று நோக்குகின்ற தொலைநோக்க தான் இருக்கணும் ஒரு பார்வை. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவார், தப்புன்னா தப்புன்னுவார். அந்த ஆயர் இந்த மறை மாவட்டத்தில் படிக்கலைன்னா ஒன்றும் இல்லைன்றது தான் இன்றைக்கி எங்கள் இயக்குனர் பெருமையாக இத்தனை பேர்னு படித்தார், இவ்வளோ பணம் செலவோட்டுவோன்னு படித்தார். அதெல்லாம் அவர் சொன்ன வழி, அது ஒன்றே போதும் அவருடைய சாதனைக்கு. நிறைய பங்குகளை உருவாக்கினார், இங்கே பார்த்தா நிறைய பங்குகளை உருவாக்கினார். இவ்வாறெல்லாம் பணிபுரிந்துதான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். வேஷ்டி சட்டை துணி இல்லாதவர்களெல்லாம் அழகான உடையோடு வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? நம்மெல்லாம் அவங்கள சிந்தித்து பார்க்கணும். அதே நோக்கத்தோடு தான் எல்லோரும் இருந்தாங்க, ஆனால் மக்கள் கொடுக்கல, என்ன பண்ணுறது? அதே நோக்கத்தோடு தான் இருக்கணும். ஆயர்னால உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த ஆயர்களுக்காக ஜெபியுங்க, நம்மை வளர்த்து ஆராய்ச்சியாருக்கு நன்றியாக ஜெபியுங்க. இந்நேரம் மைக்கேல் கிருஷ்ணாண்டர் வானகத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது என் செயல் திட்டம் நிறைவேறிருக்கு. நம்ம இப்போ இருக்கிற ஆயர் பார்க்கும்பொழுது இவர்களெல்லாம் இப்படி செய்திருக்கிறாங்களா அப்படின்ற ஒன்றை தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கடைசியாக ஒன்று, இந்த நேரத்தில் புதுசாக ஒரு ஆயர் வந்திருக்கிறாரு. சிந்தனை அறிவாற்றல் சிந்தனை அத்தனை ஆயருடைய அறிவு ஒட்டு மொத்தமாக ஒன்றை சேர்த்து அவர் தலைமையில் இப்போ சுமத்திருக்கிறோம். அந்த சுமை இறக்கப்பட வேண்டும், நாம் தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் அவர் வந்த நேரம் நல்ல நேரம், மழை இல்லை, வந்த மழை நின்றது, மழை இல்லை. அடுத்தது ரோடு இல்லை. ஆயிரம் கொஞ்ச நேரத்தில் அங்கே ரோடு போட்டாங்க. பக்கத்தில் ஆயர் சென்ட் மேரிஸுக்கு 3ஆம் நாள் போகிறதுக்காக ரோடு போட்டாங்க. அதனால் ஆயருடைய சிந்தனைக்கேற்ற மாதிரி இந்த காலம் அமைந்திருக்குது. அதற்காக நாம் எல்லோரும் இணைந்து ஆயர் சொன்னாரே அதை செய்வோம் என்று உறுதி கூறி நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த மொழி நம் தமிழ் மொழி. இத்தமிழ் மொழியில் நகைச்சுவை உணர்வுடன் நயம்பட வேலூர் சமூக சேவை சங்கத்தின் வரலாற்று பின்னணியை உரைத்த திட்ட மேலாளர் திரு பேட்ரிக் ரொசோரியோ அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவிப்போம். நட்சத்திரம் முன் சென்ற ஞானிகளை வழிநடத்தியது போல நல்ல தந்தையாய் நல்ல அன்னையாய் இருந்து அனைவரையும் அரவணைத்து கடந்த 4 ஆண்டுகளாய் இம்மறை மாவட்ட மக்களையும் அருள் தந்தையர்களையும் வழிநடத்தி வந்த மேனாள் பரிபாலக தந்தை பேரருட்பணி ஜான் ராபர்ட் தந்தையை கிறிஸ்து பிறப்பு செய்தி கூற அன்புடன் அழைக்கிறேன்.
ஏழாவது புதிய ஆயராக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற மேதகு ஆயர் அம்ரோஸ் பெற்றமுத்து அவர்களே, நம்முடைய வேலூர் திருவண்ணாமலை சமூக சேவை மையங்களின் இயக்குநர் தந்தை பேரறிஞர் ஜேம்ஸ் அடிகள் அவர்களே, எங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து அருள் தந்தையர்களே, சமூக மையங்களில் பணிபுரிகின்ற திட்ட மேலாளர்களே, அனைத்து பணியாளர்களே மற்றும் நம்முடைய மறை மாவட்டத்தின் உதவி நாடுகளான அனைத்து சகோதர சகோதரிகளை குழந்தை செல்வர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். நேரமாகி கொண்டிருக்கிறது. நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். சுருக்கமாக நான் என்னுடைய வாழ்த்து செய்தியை முடிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, இறைவன் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மண்ணையும் மக்களையும் அவர் வழிநடத்திட 1000 பெருமக்களை நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய திருவாரூர் பேட்ரிக் அவர்கள் சொன்னார்கள், கடந்த 1000 பெருமக்கள் செய்த பணிகளை இப்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற புதிய ஆயர் அவர்கள் சாதாரண ஆயர் கிடையாது, பல அனுபவங்களை பெற்றவர்கள். ஏற்கனவே செங்கை மலை மாவட்டத்திலே முதன்மை குருவாக, பள்ளிகளின் மேலாளராக, பல பங்குகளின் பங்கு பணியாளராக, அண்மையிலே அவர் ஆய்வாக வருவதற்கு முன்பாக இன்னும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய மறைபரப்பு அந்த பணியினுடைய இயக்குநராக, தலைவராக இருந்து பல அருமையான பணிகளை செய்து பல அனுபவங்களை பெற்று நம்முடைய மறை மாவட்டத்திற்கு 7வது ஆயராக கிடைத்திருப்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரும்படை. கைத்தட்டி நாம் ஆண்டவருக்கு ஆயிரம் அவர் மனமுவந்து மகிழ்ச்சியோடு நம்முடைய மறை மாவட்டத்துக்கு வந்து அவர் வந்த நாள் தொடங்கி இந்த குறுகிய காலத்திலே அவரோடு நான் பயணிக்கின்ற பொழுது அவருடைய சிந்தனைகளை பார்க்கின்றேன். ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு சிந்தனையும் நாம் நினைக்கின்ற சிந்தனையை விட ஒரு மாற்று சிந்தனையாகத்தான் அவர் கொடுக்கிறார். அது பல இடங்களில் நாம் பார்த்திருக்கேன். நாம் நினைக்கின்ற ஒரு சிந்தனை, ஆனால் அவர் சிந்திக்கின்ற ஒரு மாற்று, டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் ஆஃப் விஷன் அண்ட் மிஷன். அப்துல் கலாம் அவர்கள் சொல்றார், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, a leader is the one who thinks differently. ஒரு தலைவன் மாற்று பார்வையிலே பார்க்கிறது உண்மையான தலைவன். He can only make a possible difference. அவர்தான் சரியான பல முன்னேற்றங்களை எடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அப்துல் கலாம் அறிஞர் அவருடைய சிந்தனையோடு நம்முடைய ஆயர் பெருமகனார் ஒவ்வொரு சிந்தனையும் மாற்று சிந்தனையாக சொன்னார். பார்த்தீங்களா, கொடுப்பதிலே இன்பம் இல்லை, பெறுவதில் இன்பம் இல்லை, கொடுப்பதில் தான் இன்பம் என்று சொன்னார். அதை நாம் பெற வேண்டும் என்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். சமூக சேவை மையங்கள் இத்தனை 50 ஆண்டுகளாக செய்த இந்த பணியை நாம் பாராட்டுகின்ற வேளை பெறுவது மட்டும் நம்முடைய கடமை அல்ல, நாம் கொடுத்து அடுத்தவரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா, அதுதான் மாற்று சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு நம்மோடு வந்திருந்து நல்ல அயனாக நமக்கு வாழ்த்து செய்திகளையும் நம்முடைய மறை மாவட்டத்தை முன்னெடுக்கின்ற பல புதிய சிந்தனைகளையும் புதிய பார்வைகளையும் கொடுத்து நம்மோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆயர் தந்தை அவர்களை இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களாக நாம் அவருக்கு தெரிவித்து நம்முடைய ஜபங்களையும் நம்முடைய கரங்களை கொடுத்து தோள்களை கொடுத்து நாம் அவருடைய நடப்போம் என்று சொல்லி உறுதி கொடுத்து நாம் அவருக்கு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் பாராட்டாக தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக இந்த வேலூர் மற்றும் திருவண்ணாமலை சமூக சேவை மையங்களை இத்தனை ஆண்டுகளாக பல இயக்குநர் தந்தையர்கள் வழிநடத்தி இருக்கின்றார், நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நமக்கு இயக்குநர் தந்தையாக கடந்த 6-7 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய ஜேம்ஸ் அடிகள் இந்த மையங்களின் வழியாக இந்த மாலை நேர கல்வி தொடக்கத்தில் இருந்து அது நடுவிலே அது மறைந்து விட்டது. அதை மீண்டுமாக புத்துயிர் கொடுத்து இப்பொழுது ஏறக்குறைய எத்தனை பள்ளிகள் என்று சொன்னார், மாலை பள்ளி 110 பள்ளிகள், அது எத்தனை மாணவர்கள் படிக்கின்றார், 3000 மேல படிக்கின்றார். இப்படி ஒரு சிந்தனையை அவர் முன்னெடுத்து என்னோடு பகிர்ந்து கொண்ட பொழுது அது நிறைவாக இத்தனை
மக்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் பயனடைகின்ற விதத்திலே அதை தொடங்கியவர்கள் நம்முடைய இயக்குநர் தந்தை ஜேம்ஸ். கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை பாதுகாப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய ஆயர் தந்தை சௌந்தரராஜ் மேனாள் ஆயர் தந்தை அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு நம்முடைய மக்கள், மாணவர்கள் இந்த 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது, அதையும் கடந்து உயர்கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த அந்த முடிவுதான், அந்த சிந்தனை தான் நம்முடைய மாணவர்கள் IAS, IPS, MBBS படிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதிலே இப்பொழுது நம்முடைய மாணவ செல்வங்கள், மாணவர்கள் இத்தனை 21 மாணவர் மேலாக அவர்கள் இந்த மருத்துவ கல்வியை படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மருத்துவர்களாக அவர்கள் உருவாகி இருக்கின்றார். இவைகளெல்லாம் ஒன்று கூட்டி நம்முடைய தந்தைகள் அவர் வாசித்தாலே அத்தனை தந்தைகள் ஃபாதர் அமலநாதன் அவருடைய அந்த முக்கியமான அந்த உதவியினாலே இத்தனை மருத்துவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள், இத்தனை இன்ஜினியர் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் பல தந்தையர்கள் உதவியோடு இந்த சமூக சேவை மையம் இதை உருவாக்கி கொண்டிருக்கின்றது, பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதையெல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற என்னோடு கடந்த 4 ஆண்டுகளாக அருமையான திட்டங்களை தீட்டி இதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்குநர் தந்தை பேரர் திரு ஜேம்ஸ் அவர்களுக்கு நம்முடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களாக கைகளை தட்டி நாம் அவரை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இதை அவர்களுடையாக இன்னும் பல பணிகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மற்றுமாக இந்த மையங்களின் உயிர் நாடிகளாக இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் என்றால் திருச்சபை இல்லை. எனவே நீங்கள் தான் இந்த திருச்சபையை கட்டி காக்கின்றவர்கள், வளர்த்தெடுக்கின்றவர்கள். எனவே உங்களுடைய நம்பிக்கை வாழ்வு, உங்களுடைய ஈடுபாடு, பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியம். எனவே அதை செய்து கொண்டிருக்கின்ற உங்களை இன்னும் துரிதமாக, இன்னும் உரசி பார்த்து அதை உந்துதல் சக்தியாக செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய ஆயுதங்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அதை நாம் செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உங்களை இந்த மறை மாவட்டத்தின் சார்பாக, நம்முடைய ஆயுதத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக, அனைத்து அருட்தலின் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். பிறக்கின்ற குழந்தை இயேசுவும் பிறக்கின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கும் நாம் மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் வளமையும் வாழ்வையும் மகிழ்ச்சியும் இறை ஆசிரியம் நிறைவாக பெற்றுத் தருகின்ற ஒரு ஆண்டாக அமைந்திட, இந்த யூபிலி ஆண்டு 2025ஆம் ஆண்டு அமைந்திட உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சியடையில் கைவிடுதல் நாம் நமக்குமாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். குறிப்பாக இந்த மையங்களிலே இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 40 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய அனைத்து பணியாளர் நாம் பேச விரும்பவில்லை. அவரை கண்டிப்பாக நாம் கைத்தறி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டு நாம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கிடைக்கின்ற தொகை மிக மிக குறைவு, அவர் செய்கின்ற பணி மிக மிக நிலை. எனவேதான் அவரை நாம் ஆயத்தந்தையோடு இந்த மறை மாவட்டத்தோடு அவருடைய பணிகளை திட்ட மேலாளர்கள், அலுவலர் பணியாளர்கள் மற்றும் ஃபீல்ட் பணியாளர் அனைவரையும் நாம் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து நீங்கள் பணிபுரியுங்கள், கடவுள் உங்களை உயர்த்துவார். இந்த மண்ணையும் மக்களையும் நீங்கள் உங்கள் வழியாக உயர்கின்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிங்கத்தின் கர்ஜனை கொண்ட இவர் குயிலின் குரலை போட்டிக்கு அடைப்பவர். இவர் சிதறிய சிந்தனை முத்துக்கள் ஏராளம் ஏராளம். அன்பு கொடுக்கப்பட வேண்டிய கொடை என்பதை அறிந்து அமுத சுரபியாய் அள்ளித் தெளிப்பவர் நமது தந்தை பேரருட்பணி ஜான் ராபர்ட் அவர்கள். அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவிப்போம். இறைவன் படைத்த நாளில் எல்லாம் இனிதே நடைபெற்றதற்கு உளமாற நன்றி கூற வருகிறார் திருவண்ணாமலை சமூக சேவை சங்க திட்ட அலுவலர் திருவாளர் இன்பசேகர் அவர்கள். அவையில் வீட்டிருக்கின்ற ஆயர் தந்தை அவர்களுக்கும் பேரல் தந்தை அவர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இந்த நாள் மிக சிறப்பாக நடைபெற உதவிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுகின்றோம். கடந்த 4½ ஆண்டு காலமாக ஆயனில்லா ஆடுகளாய் தவித்த நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இரக்கமும் எதிர்நோக்கும் என்ற விருது வாக்கோடு அனைவரையும் அன்பு செய்கின்ற நல்ல ஆயனாக 7ஆம் நாள் முத்தாய் கிடைக்கப்பெற்ற நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பல பணிகள் இருந்தாலும்
மக்களை சந்தித்து அவர்களோடு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட வேண்டும் என்று நமக்காக நேரத்தை ஒதுக்கி நல்லதொரு கிறிஸ்து பிறப்பு செய்தியை வழங்கிய நம்முடைய ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு நமது நன்றியை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். கடந்த 4.5 ஆண்டு காலமாக நம்முடைய நிறுவனத்தின் தலைவராகவும் மறைமாவட்டத்தின் பரிபாலராகவும் நாங்கள் சோர்ந்து போகின்ற பொழுது எங்களை தமது அறிவுரை மூலம் ஊக்குவிக்கின்ற நல்ல மெய்ப்பனாகவும் இருந்த மேனாள் பரிபாலகர் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூக சேவை சங்கங்களுடைய செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கின்ற பேரறிஞர் தந்தை குழந்தை இயேசு, பேரறிஞர் தந்தை கிளமன், பேரறிஞர் தந்தை ரமேஷ் மற்றும் பேரறிஞர் தந்தை ரிச்சர்ட் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த சிறப்புமிக்க நிகழ்விலே கலந்து கொண்ட மறைபரப்பு பணி இயக்குனர் தந்தை NT இறுதிராஜ் அவர்களுக்கும், செயலர் தந்தை ஜீவகன் அவர்களுக்கும், ஓல்டு டவுன் பங்கு தந்தை இயேசுபிரபா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா இங்கு சிறப்புற அமைய அனைத்து செயல்பாடுகளையும் செய்து ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய பாசமிகு இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை, நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இல்லை. எனவே சமூக பணி மையத்தில் பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும், மக்களுக்கும், மாலை நேர வகுப்பு ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கும், கலை நிகழ்ச்சிகள் வழங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாதா டிவி நண்பர்கள் இந்த நிகழ்வு முழுவதையும் நமக்கு புகைப்படம் எடுத்து கொடுத்து நன்றி. இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். ஆயர் ஆசீர்வாதம் வழங்கிட்டு அவர் செல்வார். இன்னும் இங்கே அமருங்கள். உங்களுக்கு உணவு மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால அமைதி காத்து அவருடைய பெற்றோரும் ஆயர்கள் இன்னொரு திருப்பலிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் அமைதி காத்து அனைவரும் கருணை துதிப்போம், கற்றுக்கொள்வோம், ஞானத்திற்காக திறந்து செலுத்துவோம். மிகவும் அன்பு செய்கிறது, நம்மோடு சேர்க்கிறது, நம்மையும் நமது குடும்பங்களையும் நாம் பணிபுரிகின்ற அந்த பலன்களையும் நாம் மேற்கொண்டிருக்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிரிக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே வேண்டுவோம். நமது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்போம். உங்களால் பயன் பெறுகின்ற, உங்களால் நன்மை செய்யப்படுகின்ற மற்ற மக்களையும் இந்த நேரத்திலே நெஞ்சார நினைத்து பார்ப்போம். இது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய செயல். இந்த திட்டத்திலே, அவருடைய செயல்பாடிலே நாம் அனைவரும் கருவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக எனக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு தெய்வமே இறைவா, இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கும். இங்கு வந்திருக்கின்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் நிறைவாக ஆசிரியத்தருளும். இவர்கள் சிறப்பானவர்கள், உன் பணியிலே தன்னையே இணைத்து கொண்டவர்கள். இவர்களை வழிநடத்துகின்ற பணியாளர் ஜேம்ஸ் அவர்களை நிறைவாக ஆசிரியத்தருளும். அனைத்து வளங்களையும் அனைத்து கொடைகளையும் தந்து, ஆவியினுடைய கனிகளை தந்து அவரை நிரப்பும். அவரோடு தோள் கொடுக்கின்ற அனைத்து பணியாளர்களையும், அனைத்து மக்களையும் நீ நிறைவாக கண்ணோக்கியருளும். இந்த வேலூர் மறை மாவட்டத்தில் சமூக சேவையின் வழியாக கடவுள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வினை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீ செய்து வருகின்ற அனைத்து காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் திடப்படுத்தியுள்ளோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான மன வலிமையையும் உடல் வலிமையையும் நிறைவாக தந்துடும். இவருடைய எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் நீர் உடன் இருந்தருளும். இவரை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு குடிக்கொண்டு உங்களை வழி நடத்துவாராக. நன்றி. வெரி ஹாப்பி. சந்தோஷமா இருக்கு. கடவுளை எழுப்போம். பிளஸிங் வாங்கினா கொஞ்சம் லேட் ஆகிடும். ஆண்டவருக்கு இன்னொரு நாளைக்கு நம்ம கூப்பிடலாம். அன்பிற்கினியவர்களே, எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. ஐ சகாயராஜ் குடியாத்தம், பாபு குடியாத்தம், ஷக்கீரா குடியிருக்குப்பம், சாந்தி தோட்டப்பாளையம், சகாயராஜ் குடியாத்தம், பாபு குடியாத்தம், ஷக்கீரா உரியூருக்குப்பம், சாந்தி தோட்டப்பாளையம், ஜோனா மணவக்கரணை, ஜோனா மணவக்கரணை, ஜோனா ஜோனா மாத்தா மாத்தா கொஞ்சம் விரைவா வாங்க. அடுத்து சந்தோஷ் வேளாங்கண்ணி மழவக்கரணை, அடுத்து ஏ விக்டோரியா மழவக்கரணை, வெற்றி செல்வி ஈக்கலூர், ஜெயச்சந்திரன் அரியூர். பிறகு செக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுறதுங்க. அனிதா சேட்பாக்கம், நம்முடைய நாயகர், நம்முடைய பாசமிகு இயக்குனர் தந்தை வசந்த மாளிகை, அண்ணன் ஒரு கோயில், கருப்பு ரோஜா, இதய கனி, அன்பு கரங்கள், பாசத்தின் மறு உருவே, பாச மலரே. இப்போதான் வந்து சொன்னாங்க, நீங்க ரொம்ப சிகப்பாயிட்டீங்க. சிகப்பு ரோஜாவே, நீர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவென நாங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தங்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். தங்களை பெற்றெடுத்த முத்துக்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.